ராணி வந்துட்டு எதுக்கு உடனே போனோங்க? வந்தாச்சு, சாப்பிட்டுட்டு வீட சுத்தி பார்த்துட்டு போலாம். உங்க தங்கச்சி எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? அவ என்ன தப்பா பேசிட்டா ராணி? அவ அப்படின்னா தப்பா பேசலையோ? இல்ல ராணி, வாழ்க்கையில இப்படி கஷ்டப்பட்டு முன்னேறினேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்கு அது தப்பா நினைக்கிறா? அவ என்னைய குத்தி காமிச்சு பேசுறா. அப்படிலாம் இல்ல ராணி, அவ யதார்த்தமா தான் பேசுறா. அத்தை, மாமா வாங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? அத்தை, நீங்க நல்லா இருக்கீங்களா? மர்மோனே, உங்களை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மர்மோனே. தேங்க்ஸ் மாமா. எல்லாம் எங்க அம்மா கோடீஸ்வரியால தான். அப்படிலாம் இல்லனே, நான் என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணது என் மோவே, என் புருஷன், நம்ம அம்மா, என் மர்மவா, என் இளையமோவே, என் கூட வேலை பார்த்த எல்லா ஸ்டாஃபுங்க எல்லாரும் இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்துட்டேனே. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. இத்தனை நாளா நான் முன்னேறணும்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கான பலனை இன்னைக்கு அடைஞ்சிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிமா சரோஜா, ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக ஓடணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சதை தக்க வச்சுக்கிறதுக்காக ஓடணுமா? கண்டிப்பா நீ சொன்னபடி நான் எப்பவுமே தக்க வச்சுக்கிறதுக்காக ஓடுவேன். சரிமா சரோஜா. ஏனே, மைனி கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி பாருனே. நாங்க கிளம்புறோம். மைனி, என் வீட்டு பால் காய்ப்புக்கு இப்பதான் வந்து அதுக்குள்ள பாருன்னு சொன்ன எப்படி? இருங்க மைனி, என் வீட்டுக்கு நீங்க முதல்ல கஷ்டி வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். இங்க வேற யாரும் இல்ல, உங்க மகா இருக்கா, அவ கூட கொஞ்ச நேரம் இருந்து பேசுங்க மைனி. வீட சுத்தி காட்டுவா, நீங்களும் சுத்தி பாருங்க. நடந்துல நீங்க கஷ்டப்பட லிப்ட் இருக்கு. சரிமா சரோஜா, நாங்க சுத்தி பாக்குறோம். ஏனே, செடியை ஏன் கூட்டிட்டு வரலனே? அவளுக்கு படிப்பு இருக்கு, படிக்கதான் என்னால பாவல மைனி. இன்னைக்கு நம்ம வீடு பால் காய்ப்பு இங்க வரலன்னா எப்படி? ஏனே, சீனி பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவன் இங்க இருக்குன்னு ஆசைப்படுவா, அக்கா இருக்கல்ல, அதான் படிப்பு இருக்குன்னு சொல்றேன்ல. சரி மைனி, இன்னைக்கு வராட்டி என்ன, இன்னொரு நாள் வருவா. நானுமா உங்க அம்மையை கூட்டிட்டு போமா, நம்ம வீட்டை உங்க அம்மைக்கு சுத்தி காட்டு. சரியத்த அம்மா, வாங்க நான் சுத்தி காட்டுறேன் வீட்டை. வேண்டாம் வேண்டாம், நாங்களே போய் பாப்போம். பரவாயில்லம்மா, நான் சுத்தி காட்டுறேன், வாங்க லிஃப்ட்ல போலாம். எப்பா, இந்த வீட்டை சுத்தி சுத்தி நடந்து கை காலெல்லாம் வலிச்சு போச்சு. சோத்த நேரத்துல உட்கார்ந்துட்டு போவோம். எவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இருக்கா, நல்லா அழகா தான் இருக்கு. லைட் எல்லாம் நல்ல விதவிதமா தான் வாங்கி தொங்க விட்டுருக்கா சரோஜா. ஆனா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட சொல்லணும். பகல்ல எதுக்கு எல்லா லைட்டும் எரிஞ்சிட்டு கிடக்கு? கரண்ட் பில்லு யாருமே அக்காட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைப்பா, அவியதான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வைப்பாங்க. பகல்ல என்ன கண்ணு தெரியாமல கிடக்காது, இத்தனை ஜன்னல் இருக்குல, வெளிச்சம் வரதானே செய்யுது. எதுக்கு இவ்வளவு லைட்ட போடணும்? எல்லாம் அகிலாண்டா, நீ இங்கயா இருக்கா? உன்னையதான் சுத்தி சுத்தி தேடிட்டு இருந்தேன். ஏக்கா, நானும் சுத்தி சுத்தி பார்த்துதான் கால் உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன். உட்காருங்கக்கா. எல்லாம் உன் மருமவ என்ன செஞ்சா தெரியுமா? ஏன் மருமவளா? என்னக்கா செஞ்சா? உன் மருமவளுக்கு வாய் காணாது சொல்லிட்டேன். வாசல்ல வச்சு என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? ஆமாலா, வாசல்ல வரவேற்புக்கு அவ்வளவுதானே விட்டுருக்கு. ரோபோ கிடையாது, கீபோ கிடையாது, எனக்கு தெரியாதா? அவதான் நின்னா அதுல. ஐயோ ஐயோ, நானும் அப்படிதான் நினைச்சேன். அச்சி, அசல்ல அந்த ரோபோ அவள மாதிரியே தான் இருந்து உங்கள மாதிரி நிறைய பேர் ஏமாந்துட்டவன் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் அகிலாண்டா, உண்மையாவ சொல்லியா? ஆமா வடிவக்கா, ஏன் மார்மவெல்லாம் வாசல்லாம் கொண்டு போய் விட மாட்டா சரோஜா. இங்க வீட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு புக்ல கிடந்து தூத்து வரைக்கும் அள்ளிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு இந்த வீட்டுல வேலை கிடைச்சிருக்கு, உங்களுக்கு தெரியாதோ? வேலை கிடைச்சிருக்குன்னு தெரியும், தூத்து வரைக்கும் அள்ளி வேலையா கிடைச்சிருக்கு. ஆமா, அவளுக்கு என்ன கலெக்டர் வேலையா கிடைக்கும், அந்த வேலை தான் கொடுத்துருப்பா சரோஜா. எல்லாம் தூத்து வரைக்கும் அள்ளியோ மர்மவளுக்கு இவ்வளவு வாய்க்கு ஆகாது சொல்லிட்டேன். ரொம்ப பெரிய படிப்பு படிச்ச மாதிரி கண்ணாடியில பட்டுட்டு ரொம்ப தான் பேசியா. ஏக்கா, அது அவ கிடையாது, ரோபோ. அவ அப்படியே பேச மாட்டால, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுவா. வீட்டுல நான் பேசினே வச்சுக்கிடுங்க, எத்தேங்கிற வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை வெளியே வராது. அண்ணடக்கமான பிள்ளைக்கா, நான் தான் டப்பு டப்புன்னு பேசி அவ அப்படியே பேச மாட்டா. என்னம்மா ஏதோ கண்டிச்சு வை சொல்லிட்டேன். அவளை கண்டிக்கலாம், ரோபாவை எப்படி போயிட்டு கண்டிக்க? சரிக்கா, நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிடல, வீட்டை சுத்தி சுத்தியே நேரம் போச்சு. என்னமாதான் சாப்பிட்ட போறேன். அப்படியே வாங்க, நம்ம
ஏ அம்மா வெளியவும் பெருசா இருக்கு, உள்ளயும் பிரம்மாண்டமா இருக்கு. உண்மையாவே அரண்மனை மாதிரி தான் வீட்டை கட்டியிருக்கா. எப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டுறதுக்கு இவட்ட ரூபா வந்துச்சு? எப்ப எந்த தண்டி லைட்டு அண்ணாந்து பார்த்தா கழுத்தே வலிக்குதே. இவ்வளவு பிரம்மாண்டமான லைட்டா? நம்ம வீட்ல எல்லாம் சின்னதா தான் தொங்கும் இந்த மாதிரி லைட்டு. ஏன் அந்த ராணி வீட்ல இவ்வளவு பெரிய லைட் பார்த்தது இல்லையே? ஏ அம்மா என்ன பெருசா போட்டிருக்கா? இது என்ன கண்ணாடியா போட்டு வச்சிருக்கு? என்னன்னே தெரியலையே. கூண்டு மாதிரி இருக்கு. இந்த பிக் பாஸ் வீட்ல ஜெயில போடுற மாதிரி யாராவது தப்பு பண்ணாவனா இதுக்குள்ள போட்டு அடைச்சிருவாளோ? இருந்தாலும் இருக்கும். சை, எதுக்குதான் கட்டி இருக்கான்னு தெரியலையே. என்னென்னமோ கட்டி வச்சிருக்கா, சோடிச்சு வச்சிருக்கா வீட்டையே. இவ்வளவு பூ வாங்கி தொங்க விடுறதுக்கே பல லட்சம் செலவாயிருக்கும் போல இருக்கே. நம்மள கல்யாணத்துக்கு கூட வீட்டை ஜோடிக்க மாட்டோம், மண்டபத்துல ஜோடிக்கிறதோட நிறுத்திடுவோம். வீட்டை என்ன மாதிரி ஜோடிச்சிருக்காமா. அதனாலதான் அங்க வந்து இப்படி ஆடி இருப்பா போல. ஆட்டம் ஓவரா இருக்கும் போதே நினைச்சேன், இப்பதானே தெரியுது எதுக்குன்னு. உங்களதான் எதிர்பார்த்திட்டு இருந்தேன். எப்போ வந்தியா? வீட்டை பாத்துட்டீங்களா? நான் எப்பயே வந்துட்டேன். நீ ஆளே காணோம், எங்க போயிருந்தா? ஆள் காக்குன்னு கூட்டிட்டு ரூமுக்குள்ள போய் படுத்துக்கிட்டியோ? இல்ல நீங்க வீட்டை பார்த்து கொஞ்சம் பெருமூச்சு விடட்டா, நீ ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு நின்னேன். நான் உன்னை இந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு பெருமூச்சு விடையில. இது என்ன வீடு? நாங்க நினைச்சா இதோட பெரிய வீடாவே கட்டுவோம். ஓஹோ, அப்படியா? சரி. அப்ப எதுக்கு இவ்வளவு நேரம் வீட்டை பார்த்து வயிற்றுச்சல் பட்டு இருந்தீங்களா? நான் வீட்டை பார்த்து வயிற்றுச்சல்லாம் படையில உன்னையதான் காணுமேனு தேடிக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு சொந்தக்காரி நீ, ஆசல்ல நின்னு வரவேற்காண்டாமா? பத்திரிக்கை கொடுத்து அழைச்சா மட்டும் போதுமா? அந்த நெட்ட குரங்கு கொண்டு போய் வாசல்ல விட்டு வச்சிருக்கா. அது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது. ஓ அப்படியே நல்லா பேசியாலோ? வரவியில நல்லா சத்தம் போட்டு வரவேற்கணும்னு சொல்லிதான் விட்டேன். சரி, வந்த இடத்துலயே நின்னு வயிற்றுச்சல் பட்டா என்ன அர்த்தம்? வீடு முழுக்கவே சுத்தி பார்த்துட்டு வயிற்றுச்சல் பட்டுட்டு போங்க. ஏய், என்ன இருக்கு இதுல? வயிற்றுச்சல் படி இருக்கு. என் வீட்ல இருக்கிறது இங்கே இருக்கு. என்ன, நாங்க ஒரு மாடியோட நிறுத்திட்டோம். நீ 2 எக்ஸ்ட்ரா போட்டு கட்டியிருக்க, அவ்வளவுதானே? எல்லார் வீட்ல இருக்க மாதிரி தான் ரூம் இருக்க போது, கட்டில் மெத்த இருக்க போது. வேற என்ன புதுசா உன் வீட்ல இருக்க போது? இங்க இருந்து பார்த்தாலே என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுது. இதை சுத்தி பார்க்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. இல்ல என்னதான் இருந்தாலும் ஒரு ஃப்ளோரா போய் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நீ பிச்சைக்காரி, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னால இலை இருக்கதான் ஆவா அப்படின்னு சொன்னதுல ஞாபகம் வருது. அதான் போய் பார்த்தா தெரியும் இலை இருக்கணுமா இல்ல என்ன இருக்கணும். நீ போங்க, கால் வலிக்க நடந்தெல்லாம் போண்டா, லிப்ட்லயே போயிடலாம். என்னது லிப்டா? உன் வீட்லயா? ஆமா, என் வீட்ல தான். இத்தனை மாடி கட்டி வச்சிருக்கேன், லிப்ட் வைக்க முடியுமா? அதனால லிப்ட் இருக்கு, போங்க. எங்க இருக்கு? அதான் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு. இதுவா லிப்ட்? பாத்து காக்கா வந்து வாயில எச்சம் போட்டுற போது. பின்னாடி எடுப்பா எப்படி பேசியா பாரு. வீட்டுக்குள்ள லிப்ட் எல்லாம் வச்சு கட்டியிருக்கா. எங்க இருந்து இவளுக்கு இவ்வளவு பணம் கொட்டுச்சு? என் வீட்டுக்குள்ள நடு ஹால்ல படிக்கட்டு போடு, நான் மாடிக்கு ஏறணும்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு ஒரு வாரமா போட்டு தந்தான். இவன் என்னடானா படிக்கட்டே வீட்டுக்குள்ள இப்படி பிரமாண்டமா போட்டு வச்சிருக்கா. அதுவும் 1 பத்தாதுன்னு 2. இதுல லிப்ட் வேறயா? இருக்கிறது வீட்டுல 5 பேரோ 4 பேரோ. இத்தனை மாடி எதுக்கு? லிப்ட் எதுக்கு இத்தனை படிக்கட்டு? ஏதிதான் எடுக்குது. ஹலோ, என்ன லிப்ட பத்தி சொல்லு ஊத்துது? என்ன சொல்லலாம் ஊத்தையில பார்த்தேன். வீட்டுக்குள்ள இந்த மாதிரி லிப்ட் எல்லாம் வச்சு கட்ட கூடாது, அதெல்லாம் நல்லது கிடையாது. படிக்கட்டு வேணா வச்சுக்கிடலாம், அதுவும் ஓரமா தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காவ. யார் சொன்னவ? நீங்க தானே சொல்றீங்க? இல்ல பெரியவே சொல்லியிருக்காவ, ஜோசிகாரன் சொல்லியிருக்காரு. நாங்களும் ஜோசிகாரன் பார்த்தா எப்படி வேணாலும் கட்டிக்கேனாரு. அதனாலதான் நாங்க இப்படி கட்டியிருக்கோம். அவர் சொன்னாரு கட்டின வீட்டுக்கு வைக்கணும் சொல்லதுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னாரு. அதுல ஒரு ஆள் நீங்க தானோ? ஏய் சரி கோபடாங்க. சாப்பிட்டுட்டீங்களா? சாப்பாடு தயாரா இருக்கு, முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்களா. ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு, இதுக்கு பிறகு எங்கேயுமே இந்த மாதிரி சாப்பாடு நீங்க சாப்பிட முடியாது. இல்ல எனக்கு இப்ப சாப்பாடுலாம் வேண்டாம். என் ஹோட்டல்ல சமைக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து சமைச்சிருக்கேன். அதனால போய் சாப்பிட்டு பாருங்க, ருச்சி பார்த்தாதான் சாப்பாடு எப்படி இருக்கும்னு தெரியும். இல்ல இப்ப சாப்பிட இல்ல. சரி அப்படின்னா வீட்டையாவது சுத்தி பாருங்க. ஏ நெட்ட மாதிரி. எஸ் மேடம். இப்ப மட்டும் ஒழுங்கா பேசியா? அப்ப மட்டும் என்னை பாக்கும்போது குவானிக்கிட்டு பேசினாய்வா? என்கிட்டனா ஒரு மாதிரி, இவகிட்டனா ஒரு மாதிரி தான் நடிக்காளுவேன். நெட்ட மாதிரி ராசாத்தி மேடம் வீட்டை சுத்தி பார்க்கணும். கொஞ்சம் நம்ம லிப்ட்ல ஏத்திட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு வந்துடுறேன். எதுக்கு மேடம்? கண்ணு படம். ஏய் என்ன சொன்ன? அது வந்து உங்க கண்ணெல்லாம் அதுல படத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னீங்க. நெட்ட மாதிரி கூட்டிட்டு போ, என்ன கொஞ்சம் ஏறியட்டுமே. நல்ல கண்ணு காலு கையெல்லாம் படட்டும், திஷ்டி கழிஞ்சிரும். கூட்டிட்டு போமா போ. முக்கியமா அந்த நீச்சல் குளத்தை காமிச்சிரு. என்னது நீச்சல் குளமா? ஆமா நீச்சல் குளம் தான். நீங்க இது வரைக்கும் நீச்சல் குளம் பார்த்தது இல்லையோ? பெரிய பணக்காரன் சொன்னியே. சரி பெரிய வீடுல அந்த வீட்டுக்குள்ளே கிடந்துட்டே தெரிஞ்சிருக்காது. நெட்ட மாதிரி கூட்டிட்டு போய் காமிப்பா, நல்லா பாத்துட்டு வாங்க. நீச்சல் குளத்துல என்ன இருக்க போது? தண்ணி தானே, எனக்கு தெரியும். நீச்சல் குளம்லாம் வச்சு
ஓகேங்க மேடம். மேடம் முக்காடு மேடம், நடந்து வரையில இல்ல தூக்கிட்டு போட்டுமா? எனக்கு நடக்க தெரியும். அப்படின்னா வாங்க மேடம், படிக்கட்டுல உங்களை நடத்தியே கூட்டிட்டு போறேன். அதான் லிஃப்ட் இருக்குல்ல, அதான் நீங்க லிஃப்ட் இருக்கிறது நல்லதுல ஏறக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க படிக்கட்டுல போங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. எனக்கும் கால் இருக்கு, நாங்க மாடி படிக்கட்டு ஏறி இறங்குவோம். சரி இறங்குங்க, போங்க போய் சுத்தி பாருங்க. ஏய் வா. ஓகேங்க நல்லா மேடம். போய் சுத்தி பார்த்துட்டு வயிறு எரியட்டும். என்ன எப்படிலாம் கேவலமா பேசி இந்த பொம்பளை இது பேசினால தான் நான் வெறி கொண்டு முன்னேறி இருக்கேன். இதோட நிற்க மாட்டேன். ஒரு நாளை என்னை பார்த்து வயிற்றுச்சல் பட வைப்பேன். செல்லம்மாக்கா, என்ன இடம்க்கா இது? செல்லம்மா சாப்பிடுற இடம். ஏக்கா இப்ப தானக்கா சாப்பிட்டுட்டு வந்தோம். அது நம்மளுக்கு சில்பா, இது வீட்ல இருக்கவே சாப்பிடுற இடம், டைனிங் டேபிள். அப்படியா? நாமெல்லாம் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவோம். இது சாப்பிடுறதுக்குன்னு ஒரு மேஜெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கக்கா. அது மட்டுமா, வீட்டுக்குள்ளே லிஃப்ட் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ராஜ வாழ்க்கையா தான் இருக்கு. ஆமாக்கா, ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் பாக்கிறதுக்கு. வீட்டுக்குள்ள இப்படி இல்லாம செய்வாங்க அப்படின்லாம் தோணுதுக்கா. ஆமா ஷில்பா, இந்த மாதிரி பெரிய வீட்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்லல்ல. ராசாத்தியக்கா வீட்லயும் இதே மாதிரி டைனிங் டேபிள் போட்டது இருக்கு. ஆனா அந்த பையனும் அந்த ஐயாவும் தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அது எப்ப பார்த்தாலும் சோபாலே தான் உட்கார்ந்து சாப்பிடும். அது இவ்வளவு பெருசும் கிடையாதுக்கா, சின்னோண்டுதான் இருக்கும். அவிய வீட்டுல 3 பேர் தானே இருக்காங்க, ஒரு 5 பேர் வேணா உட்கார்ந்து சாப்பிடலாம். இது நல்லா பெருசா இருக்கு பாருங்கக்கா. ஆமா ஷில்பா, சரோஜாக்கா பெரிய ஆளாயிட்டாவ, நிறைய பேர் அவியல பார்க்க வருவாவ. அதனால பெரிய டைனிங் டேபிள் வாங்கி போட்டுருக்காவ போல. அழகா இருக்குக்கா. நம்ம வீட்டுல இந்த டைனிங் டேபிள கொண்டு போய் போட்டா வீடே நிறைஞ்சிரும். ஆமா ஷில்பா, ஸ்விம்மிங் பூல் கூட அழகா இருக்குல்லக்கா. பார்த்த உடனே நீச்சல் அடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமா, எனக்கு தான் தோணுச்சு. எனக்கு கேட்டா ஒரு மாதிரி இருக்குமே தான் கேட்கவே இல்லை. இன்னொரு நாள் சரோஜாக்கா வீட்டுல தனியா இருக்கும் போது வந்து கேப்போம். சரிக்கா. எங்க மைனி கொடுத்து வச்சவிய பாணியக்கா வீடு நல்ல பெரிய வீடுதான், இந்த வீடு நல்ல பெரிய வீடுதான். நான் வேலை செய்யற வீடுதான் நல்லாவே இல்ல, ஒண்ணுமே இல்லக்கா அந்த வீட்டுல இதுக்கு பார்க்கும்போது. ஆமா ஷில்பா, ஒண்ணுமே இல்ல. ராசத்தியக்காவும் வந்திருக்காவல்ல, நல்லா பார்த்தே வயிறு எரியட்டும். ஆமாக்கா, ஏரியதான் செய்யும். என்னது பெட்ரூம்லாம் ஜோடிச்சு வச்சிருக்கு? பெட்ரூம்ல ஃபர்ஸ்ட் நைட்டா கொண்டாட போற பேடி எடுப்பா. இதெல்லாம் இப்படி ஜோடிச்சு வச்சிருக்கா? சீ, ரொம்ப ஓவரா தான் இருக்கு. என்ன ஆட்ட ஆடியாலுமா, நம்மளுக்கு இப்படி எல்லாம் ஆட முடியாம போச்சே. இதுக்கு பார்க்கும்போது என் வீடுல ஒண்ணுமே இல்ல. பார்க்க போனா இவ ரூம் சைஸ் தான் இருக்கும் போல இருக்கு என்னோட ஹாலே. சீ, இவ்வளவு சின்னதா கட்டிவிட்டானே. இவ மாளிகை மாதிரில கட்டியிருக்கா. பெட்டு கூட என்னமோ அரண்மனை பெட்டு மாதிரில இருக்கு. எங்க இருந்து வாங்கியிருப்பா? இதெல்லாம் நான் கடைகள்ல பார்த்ததே இல்லையே. ஆர்டர் கொடுத்து இந்த வீட்டுக்காகவே செஞ்சிருப்பாளோ? பாரு, இங்க ஒரு சோஃபாவே. இதுலலாம் எதுக்கு சோஃபா இவளுக்கு? இறங்கி முடிச்சா பெட்ல உட்கார்ந்துட்டு இறங்கி போக வேண்டியதானே. இங்க எதுக்கு சோஃபா போடணும்? பாரு கண்ணாடியே, இங்க லைட்ட தொங்க விட்டுருக்கா. அம்மா, பணம் இருக்குன்னு ரொம்ப நாம காமிக்காளுவே. நம்ம கூட இப்படி எல்லாம் காமிச்சது இல்ல. இந்த படிக்கட்டு போட்டு ஏறினதே கால்லாம் வலிக்குது. எஸ்கியூஸ் மீ, முக்காடுங்க. என்ன இவ்வளவு நேரம் மேடம்னா, இப்ப என்ன முக்காடுன்னு கூப்பிட்டியா? அது உங்க முக்காட பார்த்தோன்னே கூப்பிடான்னு தோணுச்சு, கூப்பிட்டுட்டேன். கண்ணுக்கு எது தெரியுதோ அதானே கூப்பிட முடியும். ஆமா, உங்க பேர் என்ன? என்ன உனக்கு என் பேர் தெரியாது? ஓ, தெரியும் தெரியும் தெரியும், ரசாத்தி ரசாத்தி. நான் வேணா உங்க பேரை சொல்லி ரசாத்தின்னு கூப்பிடட்டுமா? பல்ல பேத்துருவேன். நீ எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன்? நானும் பெட்ரூம்ல தான் இருக்கேன், நீங்களும் பெட்ரூம்ல தான் இருக்கீங்க. அதுவும் எங்க மைனியோட பெட்ரூம்ல. இது கூட தெரியலையா? நான் எனக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? இல்ல வீட்டை சுத்தி பார்த்தேல கண்ணு பீஸ் போயிட்டா? எனக்கு ஒண்ணு கண்ணெல்லாம் பீஸ் போகல. உனக்கு தான் வாய் ஓவரா இருக்கு. ஆமா, இந்த சரோஜாக்கு என்ன பிரச்சனை? பெட்ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கா. என்ன அவளுக்கு என்ன இங்க ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்க போகுது? ஒரு சின்ன திருத்தம், இந்த ரூம் மட்டும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரெடி ஆகல. எல்லா ரூமும் டெக்கரேஷன்ல தான் இருக்கு. நீங்களும் வேணா ஃபர்ஸ்ட் நைட் இங்க கொண்டாடிக்கிறீங்க. வாய் மூடு, வெக்கமா இல்ல? உங்களுக்கே வெக்க இல்லாம நீங்க பேசுறீங்க. நான் மட்டும் எதுக்கு வெக்கப்பட்டுட்டே கூனி குறுக்கி பேசணும்? அவியிட்ட பணம் இருக்கு, தினாம டெக்கரேஷன் பண்ணி வச்சு தூங்குவாவ. உங்களுக்கு என்ன வயிற்றுச்சல்னு கேட்க? எனக்கு ஒன்னும் வயிற்றுச்சல்லாம் இல்ல.
ஓ அப்படியே சரி, அடுத்த ரூம பாப்போம் வாங்க. எனக்கு கால் வலிக்குது, நான் உட்கார்ந்துட்டு தான் வருவேன். ஒரு கால் வாசி கூட பாக்கலையே, அதுக்குள்ள கால் வலிச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன எவ்வளவு இருக்கு, மேல மொட்டை மாடி வரைக்கும் பார்க்க வேண்டியிருக்கு. நானே போய் பாத்துக்கிட்டேன், நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க முக்காடு மேடம், நீங்களே தனியா போய் பாத்துடுங்க, எனக்கு சந்தோஷம். ஆனா ஒண்ணு குறிப்பா ஸ்விம்மிங் பூல பாக்காம விட்டுறாதுங்க. எங்க மேடம் முக்கியமா அதான் சொல்லி விட்டாவ, நீங்க பாக்காம போயிட்டீங்கன்னா ஃபீல் பண்ணுவாவ. பாத்துட்டு போயிருங்க மேடம். அப்புறம் பின் குறிப்பு, சாப்பிடாம போயிடாதுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கொட்டாய் விட்டுட்டு போங்க. இவ அவ வீட்டுக்கு வேலைக்கு வந்த உடனே அவளுக்கு மேல இப்ப இவளுக்கு திமிரு ஏறிட்டு. அந்த ராணி வீட்டுல வேலை செய்யற வரைக்கும் எப்படி பம்பு வாங்கினே கண்டா, இவ வீட்டுக்கு வந்த உடனே என்ன பேச்சு பேசியா? என் வீட்டுல என்ன வேலைக்காரி இருக்காள்வ, இவ்வளவு பெரிய பேசியா? என்ன ஆட்ட ஆடியா இவ வீட்டு வேலைக்காரியே? அதனாலதான் முதலாளி அவளும் ஆடியா? இவ்வளவுக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் வந்துச்சு? முதல்ல இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இவ்வளவு நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. இவ்வளவு பணம் இருந்தா ஆட்டமும் ஓவரா இருக்கும். அதை அடக்கணும்னா இந்த பணத்தை முதல்ல காலி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். என்னமோ சாப்பாடு